இந்த வீடியோல நம்ம நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். முக்கியமா துல்கர் சல்மான் அவர்களோட காந்தா திரைப்படம் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்த 3 நாளுமே நேத்து 3வது நாள் எவ்வளவு கலெக்ஷன் அப்படிங்கறத பார்ப்போம். அப்புறம் ஆண் பாவம் பொல்லாதது தொடர்ந்து சரியான கலெக்ஷன் நேத்து ஞாயிற்றுக்கிழமை பெரிய வசூலே எடுத்திருக்கு. அது எவ்வளவு அப்படிங்கறது பார்ப்போம். அது இல்லாம இன்னும் சில படங்கள் இந்த வாரமே ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் படங்கள் கும்கி 2 இருக்கட்டும், அப்புறம் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி அப்படிங்கிற படமா இருக்கட்டும், அந்த படங்கள்லாம் எப்படிப்பட்ட வசூல், இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, அஞ்சாதே திரைப்படம் தான். அதுல கண்ணதாசன் காரக்குடி அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டுல நடுவுல ஒரு ஒரு ரிங்கை மட்டும் எடுத்து பாக்கெட்ல போடுவார். அது தனியா காட்டுவாங்க. அதுதான் அந்த ஃப்ரேம். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு முகமது ஆதில், நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், அப்புறம் ரஹீம் முகமது, ஃபார்ட்டிடியூட் கிங் பிரணவ் அப்படிங்கிறவர், அப்புறம் பெர்டின். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் இந்த படத்தோட டேட் 10. இந்தியாவில் 1 கோடி, டோட்டலா 18 கோடியே 3 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடு 136.3 மில்லியன் US டாலர்ஸ், 1200 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு வருது. நவ் யூ சி மீ நவ் யூ டோன்ட் அப்படிங்கிற படம் டே 3. இந்தியாவில் 1 கோடியே 12 லட்சம், டோட்டலா இந்த படம் 2 கோடியே 94 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. 75.5 மில்லியன் US டாலர்ஸ் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. இது மட்டுமே 670 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு வருது. அப்புறம் தி ரன்னிங் மேன் அப்படிங்கிற படம் டே 3. இந்தியாவில் 30 லட்சம், டோட்டலா 1 கோடியே 5 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 28.2 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படத்தோட உலகம் முழுக்க வசூல். 25 கோடி கிட்ட தான் இந்த படம் இதுவரை வசூல் பண்ணியிருக்கு. ஆனா பட்ஜெட் 110 மில்லியன் US டாலர்ஸ். அப்புறம் ரொய் ரொய் பினாலே அப்படிங்கிற அசாமிஸ் படம். இந்த படம் டே 17. இந்தியாவில் 1 கோடியே 45 லட்சம், டோட்டலா 25 கோடியே 54 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 5 கோடி. ஸோ ரொம்ப நாளா நான் வசூல் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஒரு அசாமிஸ் படம் இவ்வளோ நாள் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை தாண்டி 25 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கிறத இப்பதான் முதல் தடவை பாக்குறேன். இதுக்கு முன்னாடி எத்தனை படம் பண்ணுச்சுன்னு தெரியல, ஆனா நான் வசூல் சொன்னதுல இருந்து பாக்குறேன். அப்புறம் லாலோ அப்படிங்கிற படம் குஜராத்தி திரைப்படம் டே 38. இந்தியாவில் 7 கோடியே 82 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் 62 கோடி. 7 கோடி பட்ஜெட், இவ்வளோ பெரிய கலெக்ஷனை வாரி குவிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்குங்க. பெரிய கலெக்ஷனே வந்திருக்கு. அப்புறம் ஹக் அப்படிங்கிற படம் நேத்து 10வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 36 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 65 லட்சம், டோட்டலா 19 கோடியே 95 லட்சம் இந்தியாலையும், 25 கோடியே 15 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 45 கோடி பட்ஜெட். அப்புறம் தீதி பியார் தி 2 இந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் இந்தியாவில் 16 கோடியே 74 லட்சம், உலகம் முழுக்க 20 கோடியே 15 லட்சம். டோட்டலா இந்தியாவில் மட்டுமே 42 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 55 கோடியே 35 லட்சம். ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. நேற்று ஒரு பெரிய இன்க்ரீஸ். ஸோ 100 கோடி பட்ஜெட். வரப்போற நாட்கள்ல, அதாவது வீக் டேஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். தி கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு ராஷ்மிகா மண்டன் அவர்களோட திரைப்படம் டே 10. ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 73 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 88 லட்சம். 16 கோடியே 96 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 22 கோடியே 82 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 38 கோடி பட்ஜெட். டைசி ரே அப்படிங்கிற படம் டே 17. கேரளால 85 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 10 லட்சம். டோட்டலா இந்த படம் கேரளால 38 கோடியே 25 லட்சமும், உலகம் முழுக்க 79 கோடியே 53 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 24 கோடி. ஸோ காந்தாரா சாப்டர் 1 நேத்து 46வது நாள் வசூல். இந்தியாவில் 67 லட்சம், உலகம் முழுக்க 69 லட்சம். 740 கோடியே 49 லட்சம் இந்தியாலையும், 859 கோடியே 56 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 125 கோடி பட்ஜெட். பாகுபலி த எபிக் நேத்து 17வது நாள் இந்தியாவில் 15 லட்சம், டோட்டலா 38 கோடியே 88 லட்சம் இந்தியாலையும், உலகம் முழுக்க 51 கோடியே 48 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஆண் பாவம் பொல்லாதது நேத்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்குங்க. தமிழ்நாட்டில் இந்த படம் நேத்து 17வது நாள் 1 கோடியே 98 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 7 லட்சம். டோட்டலா 20 கோடியே கடந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 20 கோடியே 48 லட்சம், உலகம் முழுக்க 21 கோடியே 97 லட்சம். பட்ஜெட் 5 கோடி. ஒரு சரியான வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. ரீசெண்ட் டைம்ல சின்ன பட்ஜெட்ல பெரிய ஹிட்டான படம் இது. அப்புறம் ஆரோமலை அப்படிங்கிற படம் நேத்து டே 10. தமிழ்நாட்டில் 26 லட்சம், உலகம் முழுக்க 28 லட்சம். 3 கோடியே 16 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 3 கோடியே 37 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடியே 25 லட்சம் பட்ஜெட். அப்புறம் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி இந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 16 லட்சம், உலகம் முழுக்க 17 லட்சம். டோட்டலா இந்த படம் 37 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 40 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 3.5 கோடி பட்ஜெட். கும்கி 2 நேத்து ஒரு நல்ல இன்க்ரீஸ் இருக்கு. டே 3 ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டில் 38 லட்சம், உலகம் முழுக்க 40 லட்சம்.
டோட்டலா தமிழ்நாட்டுல 69 லட்சமும் உலகம் முழுக்க 73 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 7.5 கோடி பட்ஜெட். அப்புறம் துல்கர் சல்மான் அவர்களோட காந்தா திரைப்படம் நேத்து 3வது நாள் நல்ல வசூலை எடுத்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 1,95,00,000, தமிழ்நாட்டுல 2,14,00,000, கர்நாடகால 50 லட்சம், கேரளால 1,15,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 13 லட்சம், ஓவர்சீஸ்ல 1,85,00,000, உலகம் முழுக்க 7,72,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. நேற்று 3வது நாளுமே சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால இந்த படம் 5,57,00,000, தமிழ்நாட்டுல 6,19,00,000, கர்நாடகால 1,44,00,000, கேரளால 3,28,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 35 லட்சம், ஓவர்சீஸ்ல 8,80,00,000, உலகம் முழுக்க 25 கோடியே கடந்திருக்கு. 25,63,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி. இந்த 3 நாளுமே சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்குங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே நேரத்துல இந்த படம் வீக் டேஸ்லயுமே பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதை பண்ணணும்னு நம்பலாம். அப்புறம் துல்கர் சல்மானுக்கு இந்த 3 நாள் கலெக்ஷனை வச்சு சொல்றேன். ஒரு பயங்கர பிளஸ் என்ன அப்படின்னா, அவர் அந்தந்த ரீஜியன்ல போய் பண்ணி அங்கங்க ஹிட் கொடுத்ததுனால, இப்ப இந்த படம் பாருங்க தமிழ்நாட்டிலயுமே பெரிய ஹிட். தமிழ்நாட்டுக்கு இன்னொரு ஃபேக்டரி இருக்கு. இது எம்கேடி பாகவதர் அவர்களோட கதையை தான் பயோபிக் மாதிரி எடுத்திருக்காங்க. அவரோட கதையை வச்சுதான் இதை பேஸா வச்சு எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டுல அந்த கலெக்ஷன் வரதான் செய்யும். அந்த கூட்டம் வரதான் செய்யும். அதுவும் ஒரு ஃபேக்டரா இருந்தாலுமே துல்கர் சல்மான் ஒரு மெயின் ரீசன் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய படங்கள், அவர் நடிச்ச படங்கள் தமிழ்நாட்டில் பெரிய அளவுல வேற லாங்குவேஜா இருந்தாலுமே, உதாரணத்துக்கு லக்கி பாஸ்கர் தமிழ்நாட்டில் நல்ல ஹிட்டு. ஸோ அதே மாதிரி ஆந்திரா தெலுங்கானாலையுமே இந்த படம் வந்து சூப்பராக கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. கேரளாலையுமே சூப்பராக கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த 3 ரீஜியனை என்னமோ அவர் ஹோம் ரீஜியன் ஆக்கிட்டாரா என்னன்னு தெரியல. இந்த 3 இடத்துலையுமே அவர் இனிமே அப்கமிங் ஃபிலிம்ஸ் எல்லாமே பெரிய கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ இப்போதைக்கு காந்தா படம் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அப்புறம் ஆண் பாவம் பொல்லாதது இவ்வளோ நாளாயிடுச்சு, இப்போ கூட சூப்பர் கலெக்ஷன் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வீக் டேஸ்ல கூட இந்த படம் இன்னைக்கு கூட புக்கிங் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கூட ஒரு நல்ல கலெக்ஷன் தமிழ்நாட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கும்கி 2 நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே நேற்று 3வது நாள் ஒரு பெரிய பிக்கப் இருக்கு. மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி திடீர்னு சர்ப்ரைஸா செகண்ட் டே தேர்ட் டே ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. இதை தாண்டி ஆரோமலே ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இதெல்லாம் இனிமே வரப்போற வீக் டேஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத வச்சுதான் இதுல எந்த படம் பெரிய வெற்றி படம், எந்த படம் வெற்றி படம், எந்த படம் தோல்வி படம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்புறம் இன்னைக்கு வந்து 8 இயர்ஸ் ஆஃப் தீரன் அதிகாரம் ஒன்று எச் வினோத் அவர்களோட இயக்கத்துல கார்த்தி அவர்கள் நடித்த ஒரு தரமான படம். அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. ஃபில்ம் மேக்கிங்கா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், செம்ம ஃபில்ம் மேக்கிங். எச் வினோத் இந்த படத்துல ப்ரூவ் பண்ணியிருப்பாரு அவர் யார் அப்படிங்கிற, எப்படிப்பட்ட ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு. இந்த படம் அதாவது தீரன் அதிகாரம் ஒன்று வசூல் ரீதியா எப்படிப்பட்ட ஒரு வெற்றி அப்படின்னா, தமிழ்நாட்டுல 36,65,00,000, ஆந்திரா தெலுங்கானால 12,15,00,000, கேரளால 3,45,00,000, கர்நாடகால 2,70,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 45 லட்சம், ஓவர்சீஸ்ல 9,90,00,000, உலகம் முழுக்க இந்த படம் 65,30,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 35 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 25 கோடிக்கு போயிருந்தது. 36 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.